துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான ஜூன் மாத பலன்களை தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஆதிசேஷனும் தாராதேவியும் பிறந்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஆயில்ய நட்சத்திரம் 1வது பாதம் கடக ராசி கும்ப லக்னத்தில் தானுங்க இந்த ஜூன் மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய ஜூன் மாதத்தில் துலா ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். துலா ராசியாதிபதி சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுடைய பார்வையும், அதாவது அசுரகுருன்னு சொல்லுவாங்க சுக்கிர பகவானை, துலா ராசியாதிபதி. அப்போது அசுரகுருவுடைய பார்வையும் தேவகுருவுடைய பார்வையும் வாங்கக்கூடிய அற்புதமான மாதம் தானுங்க இந்த ஜூன் மாதம். சுக்கிர பகவானுக்கு ஜூன் 29ஆம் தேதி தான் பயிற்சி உண்டே தவிர ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 29ஆம் தேதி வரை துலா ராசிக்கு 7வது பாவகன் சொல்லக்கூடிய காலச்சக்கரத்துக்கு முதல் பாவகத்தில் சுக்கிர பகவான் இருக்கார். மாத தொடக்கத்தில் அசுவினி நட்சத்திரம் முதல் பாதத்தில் 0 டிகிரியில் இருப்பார். அப்போ 0 டிகிரியிலிருந்து 30 டிகிரி வரை 29 நாட்கள் சுக்கிர பகவான் வரக்கூடிய தருணம்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 29 நாட்கள் உங்களுடைய ராசியை உங்களுடைய ராசிநாதன் பார்க்குறாரு. அதுபோக தேவகுருன்னு சொல்லக்கூடிய 6 கிரகம். இப்போ சுக்கிர பகவான் துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு ராசியாதிபதி மட்டும் கிடையாது, 8வது பாவகத்துக்கு அதிபதியும் அவர் தானுங்க. 6வது பாவகத்துக்கு அதிபதி 8வது பாவகத்துக்கு அதிபதி இருவருடைய பார்வையும் உங்களுடைய ராசி மேலே. நீண்ட நாளாக தாமதமாக இருந்த அந்த விஷயம் எல்லாமே இந்த தருணத்தில் நடக்கும். 16 வருஷம் ஆகுதுங்க கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது. 10 வருஷம் ஆகுதுங்க திருமணம் ஆகிட்டு கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கோம். இல்லை 5-6 வருஷம் ஆகுது திருமணம் ஆகிட்டு மறுமணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன், முடியல. விவாகரத்து நடந்துட்டு மறுமணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன், முடியல. பொதுவாகவே எதிர்பார்ப்புகள் யாருக்கெல்லாம் இருக்குது சொல்லுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்க தானே செய்யுது. அப்போது ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் 29ஆம் தேதி வரை கோட்சார கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கக்கூடிய சூழலால் துளாராசி நண்பர்களுக்கு நிச்சயம் மாற்றங்கள் வரும். எந்த மாதிரியான மாற்றங்கள் எந்த நேரத்தில் வரும்ன்ற விவரத்தையும் தெளிவாக இந்த பதிவில் நான் சொல்கிறேனுங்க. ஒரு மனுஷனுக்கு முக்கியமானது என்னன்னா தனம், குடும்பம். தனஸ்தானம்னு சொல்லுவோம், பொருளாதாரம். 2வது அதே சமயத்தில் குடும்பஸ்தானம் நம்ம சொல்லுவோம். தனஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, உடல் ஸ்தானாதிபதி, படிப்பு ஸ்தானாதிபதி, இது எல்லாத்துக்குமே செவ்வாய் தானுங்க வருவார் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு. அப்போது அந்த செவ்வாய் 6ஆம் தேதி வரை, ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரை நீட்ச நிலையில் இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 40 நாளாக சிறு சிறு சங்கடங்கள் கொடுத்துரு. உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருக்கிறேனுங்க, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறேனுங்க, வேண்டா வெறுப்பா வேறு வழி இல்லாமல் இந்த வேலை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க. ஏதோ இந்த நேரத்தில் ஒரு மிஷின் வாழ்க்கை வாழ்கிற மாதிரி ஒரு சில துளாராசி நண்பர்களுக்கு இருக்கும். யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேனுங்க, என் வாழ்க்கையை நான் வாழலை, இப்படியெல்லாம் சங்கடப்பட்டு இருக்கிற துளாராசி நண்பர்கள் இருக்க தானே செய்கிறீங்க. 6ஆம் தேதியிலிருந்து 1ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு நல்ல நேரம் நான் சொல்லிவிட்டேனுங்க. ஆனாலும் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் உணர்ந்தால் மட்டும்தான் நமக்கு சந்தோஷம். அப்போ அந்த உணரக்கூடிய தருணமானது ஜூன் 6ஆம் தேதி வருதுங்க. ஒன்றும் இல்லைங்க, தனஸ்தானாதிபதியும் திருமணஸ்தானாதிபதியும் நீட்சத்தில் இருக்கிறவர் 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய தருணத்தில் பிரமாதமான நேரமாக இருக்கும். இதில் நமக்கு ஒரு ஒற்றுமைகள் இருக்குது. என்ன சார் ஒற்றுமை அப்படின்னா, வேறு யாருக்குமே இல்லாத ஒரு பிராத்தம் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு லாபஸ்தானாதிபதியாக சூரிய பகவான் வருது. அந்த சூரிய பகவானுக்கு சுக்கிரன் தான் வீடு கொடுத்துருக்கார் இந்த மாத தொடக்கத்தில் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை. அப்போது லாபஸ்தானத்தில் வரக்கூடிய தனஸ்தானாதிபதிக்கு சூரியன் தான் வீடு கொடுப்பார்.
அப்போ நமக்கு அந்த லாபஸ்தானத்தில் வரக்கூடிய செவ்வாவுடைய பார்வை தனஸ்தானத்தை பார்ப்பார். தனஸ்தானம், தனகாரகன் சொல்லக்கூடிய குரு ஏற்கனவே உங்கள் ராசியை பார்க்குறாரு. தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் லாபத்தில் இருந்து தனஸ்தானத்தை 6ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் பார்க்க போகிறாரு. இந்த சூழலால் உடல் ரீதியாக இருக்கிற சங்கடமாக இருக்கட்டும், படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகமாக இருக்கட்டும், குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் வர்றதா இருக்கட்டும், பொருளாதார ரீதியாக கழுத்து பிடிக்கிற அளவுக்கு எனக்கு பிரச்சனை இருக்குது சார், என் கடனை கட்டுவேனா கட்ட மாட்டேனான்ற ஆதங்கம் இருக்கட்டும், இது எல்லாமே சரியாகிறதுக்கு உண்டான நேரத்தை இந்த பிரபஞ்சம் தரக்கூடியது 6ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை. ஏற்கனவே சுக்கிரன் பார்வைப்பட்டா எல்லாரும் சொல்லுவாங்க குரு பார்வைப்பட்டா கோடி புண்ணியன்ட்டு. சந்தோஷம். அப்போ சுக்கிர பகவானுடைய பார்வைப்பட்டா செல்வந்தர் தனகாரனாக குரு பகவான் வந்தாலும் செல்வந்தர் சுக்கிரன் தானே. என்ன ஒன்று அசுரகுரு நம்ம சொல்கிறோம். இப்போ அந்த அசுரகுரு கேதுவுடைய சாரம் வர்றது அசுவினி நட்சத்திரத்தில். அதுக்கப்புறம் பரணி நட்சத்திரம் தன்னுடைய சொந்த சாரத்துக்கு வரணுமா வரக்கூடாதா? அப்போ நமக்கு என்ன தேதியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதிக்கு மேலே, இந்த ஜூன் 13ஆம் தேதிக்கு மேற்கொண்டு இந்த திருமணத்தில் இருக்கிற தடைகளெல்லாம் நீங்கிறதுக்காக நீங்கள் அந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம். மறுமணத்துக்கு உண்டான நேரங்கள், மறுமணத்துக்கு உண்டான ஒரு நேரம், திருமணத்துக்கு உண்டான நேரம், பிரிஞ்ச காதலர்கள் இணையறதுக்கு உண்டான நேரம், கணவன் மனைவி இணையறதுக்கு உண்டான நேரம், நீண்ட நாள் திருமண தடைகள் எல்லாமே விலகிறதுக்கு உண்டான நேரமாக ஜூன் 13ஆம் தேதிக்கு மேற்கொண்டு நீங்கள் பரணி நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்கிற வரைக்கும், அப்படின்னா கிட்டத்தட்ட ஜூன் 13லிருந்து 24, 25ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் வருவார். 25, 26ஆம் தேதி வரைக்குமே வருவார். ஒரு 13 நாள் சுக்கிர பகவான் தன்னுடைய சுயசாரத்தில் வந்து உங்களுடைய ராசியை பார்ப்பது சிறப்பு. தனஸ்தானம் அப்படின்றது 6ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ளாரவே 6ல் இருந்து 30 வரைக்குமே மன ரீதியாக இருக்கிற சங்கடம், நான் சொன்ன மாதிரி பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடம், குடும்பத்தில் இருக்கிற அந்த சங்கடம், இதெல்லாமே சரியாகிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல பிரியப்படுறேனுங்க. இந்த உடலஸ்தானாதிபதி செவ்வாவுடைய சாரத்தில் ருணரோக சத்துருஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு இருப்பார். அப்போது குரு சுக்கிரனுடைய வீட்டை பார்ப்பார். செவ்வாவுடைய சாரத்திலிருந்து, உடலஸ்தானாதிபதி சாரத்திலிருந்து அந்த செவ்வாய் என்ன செய்கிறார்னா, உடலஸ்தானாதிபதி உடலஸ்தானத்தை பார்த்துட்டு ருணரோக சத்துருஸ்தான குரு, அந்த சத்துருஸ்தானாதிபதி குருவுக்கு சாரமும் கொடுத்துட்டு அந்த இடத்தையும் பார்ப்பார். தீராத நோய் தீருங்க, வேற ஒன்றும் இல்லை. இது நான் எல்லா பதிவுகளும் நான் செய்கிற தப்பு என்னன்னா, அந்த எக்ஸ்பிளைன், அதாவது அந்த இது நடக்குதுன்னா என்ன காரணம் அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்க, ஐயா நான் ஜோசியம் கற்றுக்கிறதுக்கெல்லாம் வரலைங்க, பலன் பார்க்குறதுக்கு தான் வரேன், பலன் பார்க்குறதுக்கு தான் உங்கள் யூடியூப் சேனல் சொல்கிறேன், நீங்கள் பலன் மட்டும் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த நேரத்தில் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். ஏன்னா நான் சோறாக்கிட்டேன், குழம்பு வச்சுட்டேன், அது ஒரு சமையல்காரனுக்கு அர்த்தம் இல்லை. நான் இந்தந்த பொருள் போட்டு சாம்பார் வச்சேனுங்க, அதுதான் அவருக்கு உண்டான ஒரு இது. அந்த மாதிரி ஒரு ஜோதிடம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, எந்த கிரகம் எந்த சாரத்தில் இருக்குது, எதனால் இந்த இடத்துல இந்த பலன் வருதுன்னு சொல்லக்கூடியவன் தான் ஜோசியக்காரன். அதை விட்டுப்புட்டு கல்யாணம் நடந்துடும், நீங்கள் அதை செஞ்சுக்கிடலாம் இது செஞ்சுக்கிடலாம், நான் வாக்கா சொல்கிறேன். உடலஸ்தானத்தில் தொந்தரவு சரியாகும். நீண்ட நாள் 10 வருஷமாக நான் உடம்புல, அதாவது ஒரு நோய் இருந்ததுங்க, அந்த நோய்க்கு எங்கேயுமே மருந்து இல்லைங்க, நான் பார்க்காத மருத்துவம் இல்லைங்க, போகாத கோவில் குளம் இல்லைங்க, இது சரியாகுமா சார் அப்படின்னா உங்களுக்கு பிரமாதமான எக்ஸ்பிளைன் கொடுத்து சொல்கிறேன். உடலஸ்தானாதிபதி சூரிய பகவானுடைய ஆதிக்கத்திலிருந்து உடலஸ்தானத்தை சூரிய பகவானுடைய பார்வையோடு பார்ப்பார். சூரியனுடைய பார்வை, செவ்வாவுடைய பார்வை. அப்போ நமக்கு சூரிய மங்கள யோகம் வருது. 6வது பாவகத்துக்கு அதிபதி தான் நோய் நடுக்கி அதிபதி, அவர் தான் 6 குடையவர். அந்த 6 குடையவருக்கு செவ்வாய் சாரம் கொடுத்துருப்பாரு. 6 குடையவன் உங்களுடைய ராசியை பார்ப்பார். இந்த செவ்வாய் 6 குடையவனுக்கு நட்சத்திரம் மட்டும் கொடுக்காம 6வது பாவகத்துக்கு அதிபதி, அது குருவுக்கு நட்சத்திரம் கொடுத்துட்டு 6வது பாவகத்துக்கு அதிபதி அந்த இடத்தையும் பார்க்குறாரு. இதனால தான் இந்த அற்புதம் நடக்கும். நீண்ட நாள்
என் குழந்தைக்கு பேச்சு வரலைங்க, என் குழந்தை நடக்க மாட்டேங்குதுங்க, நாம் ஒன்று சொல்கிறோம் அது ஒன்றா புரிஞ்சிக்குது. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம், மிகப்பெரிய ஒரு வேதனை. இதுக்கு மருந்தே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். தானாக சரியானால் தான் அந்த பிள்ளை சரியான மாதிரி. இதுதான் மருத்துவரும் சொல்ல போகிறாங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலை கூட, அப்பேற்பட்ட சங்கடம் கூட இந்த நேரத்தில் சரியாகும். அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு மீறிய ஒரு சக்தி சத்தியமாக கிடையாது. அப்போது இந்த கிரக அமைப்புகள் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழலால் நாம் செய்துக்கிட வேண்டியது என்ன அப்படின்னா, இந்தியாவுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, உடல் ரீதியாக உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்குதுன்னா, துளாராசியில் பிறந்தவங்க 6ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ளார தயவு செய்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி திருமணத்துக்கு நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேனுங்க, இல்லை மறுமணத்துக்கு நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேனுங்க, பிரிஞ்சு போன காதலர் மீண்டும் இணையணும்னு நினைக்கிறேனுங்க, பிரிஞ்சு போன தம்பதிகள் மீண்டும் இணையன்னு நினைக்கிறேனுங்கன்னா, தயவு செய்து சொல்கிறேன், வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது, இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு உண்டான அமைப்பு என்ன அப்படின்னா, திருச்சியில் ஸ்ரீரங்கம் இருக்கும், ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. அதாவதுங்க, இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான ஒரு பலன் தரும். நம்மளுடைய நேரம் சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சாதானங்க. எத்தனை பேருக்கு தெரியுது சொல்லுங்க பார்க்கலாம்? குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ஒரே பாதையில் போகிறவங்க இருக்க தானே செய்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, இது வரைக்கும் என் வீடியோ நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இந்த நேரத்தில் பார்க்குறீங்க, உங்கள் கண்ணில் நான் படுறேன் அப்படின்னு, இது ஏன் விதியாக இருக்கக்கூடாது? நான் சொல்கிற இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு அது நடக்கணும் அப்படின்னு விதி இருந்தால் அது மாறவா போகுது இல்லையா? அதனால் நான் சொல்கிற மாதிரி ஸ்ரீரங்கம் போகிறதும் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போகிறதும் இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி இந்த புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகளும் இந்த தருணங்களில் சரியாகும். சார் என்ன சார் நீங்கள் பாட்டெலாம் அடிக்கிட்டே போகிறீங்க? ஒன்றும் இல்லைங்க, செவ்வாவுடைய சாரத்தில் குரு இருக்கார் இல்லையா? குடும்பம் அப்படின்னா அந்த 2வது பாவகம் தானுங்க. அந்த குடும்பஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 9வது பாவகம் புதனுடைய ஆதிக்கத்தில் இருந்து 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த புதனும் குரு பகவானோட சேர்ந்துருவார். அப்போ குரு பகவான் மிருகசீரிஷ நட்சத்திரம் 4வது பாதத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பார், துலா ராசியை பார்க்குறார். இது அருமையான ஒரு அற்புதமான ஒரு பரிவர்த்தனை தானே. இதனால் புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். இந்த மாதம் முழுவதும் எடுத்துக்கிடலாம். ஏன்னா இந்த மாதம் முழுவதும் மிருகசீரிஷ நட்சத்திரம் 4வது பாதத்தில் தான் குரு பகவான் இருக்க போகிறார். சரி, அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடாக இருக்கட்டும், நமக்கு நல்லது செய்கிறதுக்கு 4 பேர் இருக்கிறாங்கன்னா கெட்டது செய்கிறதுக்கு 40 பேர் இருக்க தானே செய்கிறாங்க. நம்ம மனசாலாச்சே இல்லையா? அப்போ நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே இந்த தருணங்களில் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நான் வெளிநாடு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், வெளியூர் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், இல்லை சொந்தமாக பிஸ்னஸ் தொழில் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். எண்ணம் மட்டும்தான் சார் இருக்குது, ஆசைகள் மட்டும்தான் சார் இருக்குது, எதிர்பார்ப்புகள் மட்டும்தான் சார் இருக்குது, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. என் பெண்ணுக்கு பிறந்தவங்க சாதிக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, அது எனக்கு பொறாமை கிடையாது, என்னால் முடியலையன்ற ஆதங்கமும் இருக்குது. உண்மைதானுங்க. பொதுவாக துளாராசியில் பிறந்தவங்க ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பாங்களே தவிர சாமி சத்தியமாக ஒருத்தருடைய அழிவுக்கு காரணமாக இருக்க மாட்டாங்க. கெட்டாலும் நான் கெட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருந்தன்மை கொண்ட நண்பர்கள் இந்த துளாராசியில் நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்னா மற்ற ராசியில் இல்லையா சார்? அப்படி கேட்டுக்கிடாதீங்க. துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பிரமாதமான ஒரு நேரம் அப்படின்றது வேதகால முறையில் ஒவ்வொரு கிரகத்துக்குண்டான தன்மையை சொல்லி உங்களுக்கு இந்த பதிவில் இந்த பலன் சொல்லி இருக்கிறேனுங்க. பயன்படுத்தி பாருங்கள், இந்த தருணங்களை பயன்படுத்தி பாருங்கள். சுயத்தொழில் செய்யணும் அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா 15 தேதிக்கு மேற்கொண்டு நீங்கள் பண்ணலாம்.
இல்லை ஒரு நிறுவனத்தில் நான் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன், இடமாற்றங்கள் ஆகலாம்ன்ற எண்ணம் எனக்கு இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னாலும் அந்த 15 தேதிக்கு மேற்கொண்டு பண்ணிங்கன்னா பிரகாசமாக இருக்கும். என்ன சார் காரணம்? நீங்கள் 15 தேதிக்கு மேற்கொண்டு நீங்கள் சொல்கிறீங்க, என்ன சார் காரணம் அப்படின்னா 6ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு அந்த எண்ணங்கள் எல்லாம் வந்துடும். ஏன்னா 6ஆம் தேதி, ஜூன் 6ஆம் தேதியிலிருந்து இருக்கிற வேலையில் மாறணும், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும், வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், இந்த மாதிரி. அதே மாதிரி முக்கியமாக இடம் வாங்கணும், மண்மனை வாங்கணும் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் 6ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு தோன்றிடும். சார் இது நடக்கலைன்னா நான் என்ன சார் பண்ணட்டும்? நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னையா ஜோசியம் சொல்கிறேன் எனக்கு நடக்கலை அப்படின்னா எனக்கு மட்டும்தான் தெரியும், என் ஒருத்தனுக்கு தான் தெரியும். அதே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், என்னையா ஜோசியம் சொல்கிற, ஜோசியம் உனக்கு தெரியுமா தெரியாதையா, நீ கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா 1000 பேர் 1,00,000 பேர் பார்ப்பாங்க இல்லையா? என்ன சங்கடப்படுத்துகிற மாதிரி ஒரு பதிவு நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நடக்கலைனா தான் அந்த பதிவு நீங்கள் பண்ணுவீங்க. அந்த இடத்துல நடந்தால் நீங்கள் அந்த பதிவு பண்ண மாட்டீங்க இல்லையா? தனஸ்தானாதிபதி செவ்வாவுடைய சாரத்தில் லாபஸ்தானாதிபதி 6ஆம் தேதி வந்துடுறாரு மிருகசீரிஷ நட்சத்திரத்தில். இப்போ ரோகிணி நட்சத்திரம் 2வது பாதம் 46 டிகிரியில் சூரியன் வந்துடுவார். அப்போ அந்த 6-7 தேதிக்கு மேற்கொண்டு மிருகசீரிஷ நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய இந்திர பகவான் அவதரித்த நட்சத்திரம், தனஸ்தானம் அதாவது செவ்வாவுடைய நட்சத்திரம். செவ்வாய் ஏற்கனவே சூரியனுடைய வீட்டில் தானே இருக்கார். அப்போ சூரியனுக்கு செவ்வாய் நட்சத்திரம் கொடுக்கறதுனால அந்த பரிவர்த்தனைகள் நமக்கு ஏற்படும் இல்லை. அப்போ அந்த சூரியன் உங்களுடைய ராசிக்கு 2வது இடத்த பார்க்குறாரு, செவ்வாவுடைய இடத்த பார்க்குறாரு. செவ்வாவுடைய வீட்டில் சூரியனுடைய வீட்டில் இருக்கிற செவ்வாவும் இந்த தனஸ்தானம் சொல்லக்கூடிய 2வது பாவகத்தை பார்ப்பார். இதனால் மண்மனை பிராப்தமும் உண்டு, வேலையில் இடம் மாற்றங்களும் உண்டு, பதவி உயர்வு உண்டு, சுய தொழில் செய்தாலும் 4 காசு சம்பாரிச்சுக்கிடுவீங்க. ஆதாரம் கொடுத்துருக்குறேன். ஜோசியம் 10% உங்களுக்கு தெரியும், இல்லை சார் 1% உங்களுக்கு தெரியும்னா கூட நான் சொன்ன விஷயத்தில் இருக்கக்கூடிய அந்த உண்மைத்துவம் என்னன்றது உங்களுக்கு புரியும். இது பிரமாதமான நேரம். இன்றைக்கி வாழ்ந்தவங்க, வளர்ந்தவங்க, சாதித்தவங்க, சம்பாதிக்கிறவங்க எல்லாரும் தான் சம்பாதிக்கிறாங்க, எல்லா நேரத்துலையும் தான் சம்பாதிக்கிறாங்க. வளர்ந்தவங்க, சாதித்தவங்க, இன்றைக்கி ஒரு பெரிய நிறுவனத்தில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே 1லிருந்து தான் 100க்கு வந்திருப்பாங்க. இது நீங்கள் 100க்கு போகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். 1லிருந்து 10வது இடம், 50வது இடம், 100வது இடம் போகிறதுக்கு உண்டான நேரம், தொடக்கம். இந்த நேரத்தில் நீங்கள் விதைக்கக்கூடிய உழைப்புன்ற விதை தான் எதிர்காலத்தில் வளர்ச்சின்ற விருட்சம் வரப்போகுது. வளரணுன்ற எண்ணம் இருந்தால் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. மூச்சு பிடிச்சிக்கிட்டு 18 நிமிஷம் நான் பேசிகிட்டு இருக்கிறேனுங்க. உங்கள் வாழ்வாதாரம் நல்லா இருக்கணுன்றதுனால தானே நான் பேசிகிட்டு இருக்கேன். எல்லாரும் சொல்கிற மாதிரி 4 வார்த்தையில் ராசிபலன் சொல்லிட்டு போகிறதுக்கு எனக்கு எம்புட்டு நேரம் ஆகும்? 1 நிமிஷம் 60 செகண்டில் ராசிபலன் சொல்கிறாங்க. அதுதான் எல்லாரும் பார்க்குறாங்க. 18 நிமிஷம் மூச்சு பிடிச்சி பேசிகிட்டு இருக்கிறேனுங்க. அதில் உண்மைத்துவம் புரிஞ்சுக்கோங்க, இது பயன்படுத்திக்கோங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மனசுக்கு நிறைவு கொடுக்குது அப்படின்னா, உண்மைத்துவம் இருக்குது அப்படின்ட்டு உங்கள் மனசுக்கு படுதுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.